அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் தனது வெற்றியை திருடுவதற்கு நிறுவனம் ஒன்று உதவியது என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் அந்த வீடியோவில் முன்னாள் அதிபர் ஒபாமா அவரது மனைவி மிச்சல் ஆகியோரின் முகத்தை குரங்குகளின் உடலில் பொருத்தி பாடுவது போன்ற காட்சி இருந்திருக்கின்றது. இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. இதனை அடுத்து அந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறும்போது, வாக்குப்பதிவு இயந்திர மோசடி குற்றச்சாட்டுகள் பற்றி நான் பேசிய தொடக்க பகுதியை மட்டுமே பார்த்தேன். அதை நான் பகிர்ந்தேன். அது சரிபார்க்கப்பட்டிருக்கும் என்று கருதினேன். ஆட்சேபனைக்குரிய பகுதி பற்றி எனக்கு தெரியாது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. இதனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க நீதித்துறை எப்ஸ்டீன் தொடர்பான சுமார் 30 லட்சம் பக்கம் கொண்ட ஆவணங்கள், 2000 வீடியோக்கள் மற்றும் 1.8 லட்சம் படங்களை ஜனவரி 31ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறது. இதில் உலகின் பல செல்வாக்குமிக்க மனிதர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, தொழிலதிபர்கள் பில் கேட்ஸ், எலான் மஸ்க், அனில் அம்பானி, பிரிட்டன் முன்னாள் இளவரசர் அன்ட்ரூ மற்றும் திபெத்திய மதகுரு தலாய் லாமா உள்ளிட்ட பலரின் பெயர்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் தனது பெயரை தொடர்புபடுத்தி வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என திபெத்திய மதகுரு தலாய் லாமா மறுப்பு தெரிவித்துள்ளார். சமீபத்தில் வெளியான கோப்பில் 169 முறை தலாய் லாமாவின் பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில், அமெரிக்க பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனை ஒரு நாளும் தலாய் லாமா சந்தித்ததில்லை என அவரது அலுவலகம் விளக்கமளித்திருக்கின்றது. ரஷ்ய இராணுவ புலனாய்வு பிரிவின் துணை தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் விளாடிமிர் அலெக்சியை படுகொலை செய்ய முயன்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 6ஆம் தேதி மோஸ்கோவில் உள்ள ஜெனரலில் அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. துப்பாக்கி சூட்டில் அவர் பலத்த காயமடைந்து உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அறுவை சிகிச்சைக்கு பிறகு தற்பொழுது குணமடைந்து வருகிறார் என கூறப்படுகிறது. விளாடிமிர் அலெக்சேவ் ரஷ்ய புலனாய்வு பிரிவின் 2ஆம் நிலை தளபதி ஆவார். மேலும் உக்ரைன் ரஷ்ய போரின் போது ரஷ்ய புலனாய்வு நடவடிக்கைகளை வழிநடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டை நடத்திய தொடர்புடைய சந்தேக நபர் துபாயில் கைது செய்யப்பட்டு ரஷ்யாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் உக்ரைனிய உளவுத்துறைகள் அல்லது ரஷ்யாவின் உள்ளதிகார போட்டிகளே காரணமாக இருக்கலாம் என சந்தேகங்கள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப், இராணுவ தளபதி ஆசிம் முனிர் ஆகியோர் வாஷிங்டனுக்கு பலமுறை பயணம் செய்து அமெரிக்காவின் ஆதரவை பெற முயற்சி செய்தனர். சர்வதேச அளவில் காஷ்மீர் பிரச்சினையை எழுப்ப பாகிஸ்தான் செய்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்திருக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன் காஷ்மீர் ஒற்றுமை தின உரையில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் இது குறித்து சர்ச்சையான கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள புதிய வரைபடத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக காட்டப்பட்டிருக்கின்றது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக கூட்டமைப்பு இன்று அதிகாரப்பூர்வ விளக்கப்படத்தில் ஜம்மு காஷ்மீர் முழுவதையும் இந்தியாவின் ஒரு பகுதியாக அமெரிக்கா சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் வெளியிட்ட இந்த வரைபடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்திய எல்லைக்குள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தமட்டில் அமெரிக்காவின் முதன்மையான மற்றும் மாற்ற முடியாத உலகளாவிய கூட்டாளி என்பதை அமெரிக்க அரசு உறுதிப்படுத்தி இருக்கிறது. இதேபோல சீனாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள அக்சை சின் பகுதியும் இந்திய நிலப்பரப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள இந்திய வரைபடம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. மூத்த அவாமி லீக் தலைவரும் முன்னாள் அமைச்சரும் கல்வியலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான 86 வயதான ரமேஷ் சந்திர சென் நேற்று இரவு நீதிமன்ற காவலில் காலமாகி இருக்கின்றார். 2024 ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா அரசு பதவி விலகிய பிறகு அவர் மீது கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் சுமத்தப்பட்டு தினாஜ்பூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் இருந்த அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் தினாஜ்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.
அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் ஜாமீன் வழங்கப்படவில்லை என்று அவரது குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதற்கு முன்னதாக கடந்த ஜனவரி 11ஆம் தேதி அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த மற்றொரு இந்து தலைவரும் இசை கலைஞருமான புரோலாய் சக்கி என்பவரும் ராஜசாகி என்பவரும் சிறை காவலில் இருந்தபோது உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 12ஆம் தேதி வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தொடர் மரணங்கள் சிறுபான்மையினர் மற்றும் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பு குறித்த பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. சுமார் 4 ஆண்டுகளாக நீடிக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் வரும் ஜூன் மாதத்துக்குள் தேர்வு காண அமெரிக்கா கெடு விதித்துள்ள நிலையில் ரஷ்ய படைகளின் வான்வழி தாக்குதல் தொடர்ந்து வருகின்றன. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் டோனஸ்க் பகுதியில் கிராமடார்ஸ்க் நகரில் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ரஷ்ய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த நகரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 9 மாடி அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் தீப்பற்றியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற உக்ரைனிய அவசரகால சேவை பிரிவினர் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். போல்டோவா பகுதியில் அமைந்துள்ள எரிசக்தி கட்டுமானம் ஒன்றும் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல்களில் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குளிர்காலத்தில் உக்ரைனிய மின் ஆற்றல் நிலையங்களை குறிவைத்து தாக்கும் ரஷ்யாவின் யுக்தி குளிர்காலத்தை ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தி உக்ரைனை அடிபணிய வைக்க முயற்சிப்பதையே காட்டுவதாக உக்ரைனிய அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். டான்பாஸ் பகுதியிலிருந்து வெளியேறுமாறு உக்ரைனுக்கு ரஷ்யா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. டான்பாஸ் நிலத்தை விட்டுத்தரப் போவதில்லை என்பதில் உக்ரைன் உறுதியாக இருப்பதால் அந்த பகுதியில் சண்டை தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் மத்தியஸ்த முன்னெடுப்பை ஏற்றுக்கொண்டு மேற்கண்ட இருதரப்பும் ஜூனுக்குள் சமரசம் செய்யும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது.